நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஜியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடுலண்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்கு. நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை நடக்கும் பொழுது 2 பேரும் வந்து வர்ச்சுவல்ல அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம். நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க. அதனாலதான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்க மனுவை கொடுங்க, நான் விசாரிச்சு மோசடியா இருந்தா அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால இந்த தீர்ப்புன்றது வந்து இன்ட்ரிம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஜியேட் சாலும் மேக்ஸ் நான் சொல்றேன் அந்த டாக்டரின்ல நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்றது கூட வாய்ப்புகள் உள்ளது. கிரிமினல் கேஸ் மட்டும் இல்லைங்க, அவங்கள ஜெயிலில் அனுப்பலாம், அந்த தீர்ப்பும் ரத்தாகும். இது வந்து உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்லைங்க, எல்லா நீதிமன்றங்களும் இது வந்து கடைபிடிக்கின்றன. ஆகவே வந்து இது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தேதியில நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கும் 146 பேர் காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு என்ன வந்து இந்த உத்தரவால என்ன பலன், நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க இந்த உத்தரவால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அவங்களுக்கு எந்த வித பலனும் இல்லை. நிச்சயமா வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலயும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த தீர்ப்பு வந்து எந்த விதத்திலயும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பவர்கள் வந்து இது தற்சமயமாக டெம்பரரியாக அவர்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்னு நினைக்கலாம். பட் வந்து இது சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர்ஸ்.